ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உங்கள் கூட வீட்டில் கார்த்திகை தீப செலிப்ரேஷன் பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி டிப்பும் இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் முதல்ல எப்படி இருக்கீங்க? அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. குழந்தைங்கள ரொம்ப கேராக பார்த்துக்கோங்க. நிறையா அந்த மழையில் வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் நம்ம கூட அதை வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம். குழந்தைங்களால் இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் இல்லாதனால ரொம்ப கஷ்டம். ஸோ பசங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கார்த்திகை தீபம் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா இங்கே மழையாகவே தான் இருந்தது. கடலூர் பாண்டிச்சேரியா கரெக்டாக ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் இருக்கேன். இந்த பக்கத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கடலூர், அங்கேருந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு 10 கிலோமீட்டர். சரியான மழைங்க. இப்போ லாஸ்ட் டைம் பெஞ்ச மழையோட அந்த வாட்டர்லாம் இப்போ தான் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிது. அதுக்குள்ளேயே 2 நாள் செம மழை பெஞ்சுது. அதனால் பெருசாக வந்து நான் எந்த பிளானுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலையில் கூட மழை 2 மணிக்கு மேலே தான் மழை வந்து ஓரளவு விட்டுச்சு. ஸோ ஆனால் அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து மழை இல்லை. அதனால் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம நிறைய இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இதை நான் வாங்கினேன், இந்த ப்ராடக்ட் லிங்க், அது இதுன்னு சொல்லிட்டுலாமே காட்டுறாங்க. நம்ம சேனலில் அந்த மாதிரி வந்து பெருசாக நான் இது வரைக்கும் காட்டினதே கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு திங்ஸ் வந்து தேவை அப்படின்னா தான் நான் அதை வாங்கணும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்கணும், அதுக்கு எனக்கு இன்கம் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சும்மா அவங்க காட்டுறாங்க அப்படின்னு வாங்கிட முடியாது. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விளக்கு வாங்கினேன், இந்த விளக்கு டெக்கார் அப்படின்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இல்லை. நம்ம ஆஸ் யூஷுவல் இப்போது சிம்பிளாக ஒரு வீடு இருக்குன்னா அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அதை தான் நான் வந்து இதில் காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இப்போ மொபைல் ஃபோன் வந்து எல்லோரும் வச்சுருக்கோம். ரீசார்ஜ் எல்லாராலையும் பண்ண முடியுது. அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ எல்லாருமே இருக்கோம். மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஹை கிளாஸாக இருந்தாலும் சரி, லோ லெவலில் இருந்தாலும் வந்து எல்லார்ட்டையும் கண்டிப்பாக ஃபோன் இருக்குது, ரீசார்ஜும் இருக்குது. இப்போது ஒருத்தவங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்கம் வைஸு சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க வந்து அவங்கள இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பட் நம்ம அதை கண்டினியூஸாக பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனநிலை கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும். அதனால் தேவையில்லாமல் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே நம்மளோட சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு திங்ஸோ எதுவாக இருந்தாலும் வாங்கணும் அப்படின்றது என்னோடய கருத்து. நான் அப்படி தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து சாதாரணமாக அகல் விளக்கு வச்சு எப்படி தீபம் ஏற்றிருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் காட்டியிருப்பேனே தவிர ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு டெக்கார் அதெல்லாம் இல்லை. அதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. பூஜை அறையில் வந்து ஷட்கோண கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றி வச்சுருந்தேன். அதே மாதிரியே வீட்டில் வந்து முருகன் இருக்கார், சிவலிங்கமும் இருக்கிறனால அபிஷேகம்லாம் பண்ணி தான் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து மழை வரல. ஆனால் காற்று வந்து ரொம்ப அடிச்சுது. நம்ம ஏற்றியாச்சு, எரியிற வரைக்கும் விளக்கு எரியட்டும் அப்படின்ட்டு விளக்கு கொஞ்சம் எரிஞ்சிட்டு இருந்தது. இது வந்து அன்னைக்கு வந்து நைட்டு செஞ்சது தான் இது. ஆக்சுவலி வந்து சுண்டைக்காய் சட்னி தான். இதை வந்து சுண்டைக்காய் சட்னி சொல்லலாம், துவையல் சொல்லலாம், ஊறுகாய் சொல்லலாம், எப்படி வேணால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை கொஞ்சம் தண்ணியாவோ கட்டியாவோ அப்படி செஞ்சுக்கிறத பொறுத்து இருக்குது. இந்த சுண்டைக்காய்லங்க அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம தான் அது ரோட்டோரம்லாம் வளர்ந்துருக்கோம். நம்ம தான் வந்து அதை பொதுவாக அப்படி இருந்தாலே அதை நம்ம மதிக்க மாட்டோம் இல்லை. முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், சுண்டைக்காவாக இருக்கட்டும், ஈஸியாக கிடைக்கிதுன்னா அதுக்கு வேல்யூவே இல்லாமல் ஆயிரும்ல. அது மாதிரி தான். ஆனால் இது ரொம்ப ஹெல்த்துங்க. அப்பா அம்மா ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து எனக்கு வந்து சுண்டைக்காய் வந்து காரக்குழம்பு வச்சா தான் பிடிக்கும். சாம்பாரில் போட்டாலும் சாப்பிடுவேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சட்னி ட்ரை பண்ணுறேன். அம்மா இப்படி தான் செய்வாங்க சட்னி. ஸோ அவங்க சொல்லி தான் நான் வந்து இதை சட்னியை செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது சட்னி. முதல்ல இந்த சுண்டைக்காயில் இருக்க விதையை ரிமூவ் பண்ணிடணுங்க. அது வயிற்றில் வந்து வயிறு வலியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சுண்டைக்காய் வந்து நம்ம தட்டி தண்ணியில் போட்டு கழுவும் போது அதில் பாதி விதைலாம் போயிடும். ஃபுல் விதையும் நம்மளால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் ஓரளவு 50% ரிமூவ் ஆயிரும். அது வந்து வயிறு வலிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, எண்ணெயை ஊற்றி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். சும்மா வதக்கக்கூடாது. அதோட அந்த க்ரீனாக இருக்க தோல் வந்து ஒரு மாதிரி நல்லா ஒயிட்டாக மாறும் பாருங்கள். அதளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த பக்கம் ஒரு வானல் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் வந்து வதங்கின பிறகு வெங்காயம்,
அப்புறம் வந்து நமக்கு தேங்காய் போடணும். இதில் வந்து சுண்டக்காயோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 300 கிராம் கிட்ட நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, வெங்காயமும் தேங்காயும் எடுத்துக்கணும். ஏன்னா சுண்டக்காயில் ஒரு மாதிரி கசப்பு இருக்கும்ல, அது இந்த வெங்காயமும் தேங்காயும் சேர்க்கும்போது அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி சட்னி துவையிலே கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லா வெங்காயம் போட்டு வதங்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. அதே மாதிரியே புளி கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியது தாங்க. உங்களுக்கு துவையல் பதம் வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் வந்து பசங்களுக்கு சட்னி கொடுக்குறனால தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றி சட்னி மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இதில் அவ்வளோ யூசஸ் இருக்குங்க. வயிற்றுப்புண், வாய்ப்புண், கொலஸ்ட்ரால், சுகரோட லெவலை குறைக்கிறதுக்கு, ஹீமோகுளோபினை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரியே புதுசாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா பால் சுரக்கிறதுக்கு இந்த சுண்டக்காய் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. அதனால் கண்டிப்பாக வந்து இதை வீக்லி ஒன்ஸாவது செஞ்சு சாப்பிடுங்க. வத்தலாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி சட்னி, துவையல், பச்சையாக சாம்பாரில் போட்டு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.